ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இங்க கேப்டன் இறந்துட்டாரு. ஸோ கேப்டன் இறந்ததுனால ஸோ அங்க வந்து விஜய் போனாரு. போகும்போது பாத்தீங்கன்னா செருப்பு தூக்கி வச்சிட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலை மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பார்த்தோன்னே கண்ணுல இருந்து தண்ணி வந்துச்சுண்ணா. அம்மாந்துல நான் சும்மா கழுவி ஊத்துனேண்ணா. நான் அவன் செருப்பா வச்சு நான் பார்த்தேன்னா நான் என் ரெண்டு சப்பல தூக்கி அவன் தலைமலை அடிப்பேன். அந்த மாதிரி நல்ல விஜய் வந்து எதுக்கு வந்து செருப்பால் அடிச்சாங்கன்னா, அவர் வந்து எப்படின்னா ஒரு மனிதனுக்கு வந்து நன்றி இருக்கணும், புரியுதுங்களா? இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டாரா இருக்காருன்னா ஓகே, நீ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்த அதை யோசனை பண்ணு. நான் என்ன சொல்லுவேன்னா, அவர் என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் அவர் செருப்பால் அடிச்சிருக்க கூடாதுண்ணா. அப்படியா? அவங்க இப்போ தகவல் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க பையனுடைய ஃபங்க்ஷனுக்கு வந்து துவக்க விழாக்கு வந்து இது கேட்டிருக்காங்க, ஒரு ஃபோன் பண்ணிருக்காங்களாம். அப்போ வந்து அவர் தெரியாத மொழியில வந்து ரெஸ்பான்ஸ் இல்ல. ஒரு மனிதன் வந்து உங்களை வந்து தூக்கி விட்டுருக்காரு. இத்தனை நாளுக்கு நீ போய் அவரை போய் ஒரு பார்க்க கூட இல்ல, ஒரு நலம் விசாரிக்கல. சாவர வந்து என்னங்க இது? மனிதனுக்கு நன்றி வணங்க. இருந்தாலும் ரசிகர் எல்லாருக்கும் கஷ்டமா இருக்கும்னா, அவர் அசிங்கப்படுத்துற மாதிரி இந்த வீடியோ எடிட் பண்ணிருந்தாங்கன்னா அந்த யூடியூப் சேனல் மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். சரி, சூப்பரா நன்றியோடு நடக்கணுங்க. அப்பதாங்க உண்மையிலே ஸ்டார் யாருன்னா, தளபதி யாருன்னா விஜய் தாங்க. அது எனக்கு தெரிஞ்சு விஜய் பிடிக்காதவங்க அவரை பிடிக்காம பண்றவங்களா இருக்கலாம் மேபி. வணக்கம் சார். இந்த மாதிரி நம்ம விஜயகாந்த் சார் வந்து இந்த மாதிரி இறந்துட்டாங்க. அவங்க பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மனித நேயம், ஓகேங்களா? அஜித் ஃபேன்ஸ் சில பேருக்கு விஜய் பிடிக்காது, அந்த மாதிரி மேபி பண்ணிருக்கலாம். அது உண்மையானன்னு நமக்கு தெரியாதுல்ல.